guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதுவும் பார்க்க போறது இல்ல. இந்த 2026 வந்து வரப்போகுது. நிறைய பேர் வந்து கேக்குறீங்க என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அண்ட் நான் நெக்ஸ்ட் இயர் என்ன நான் பிளான் வச்சிருக்கேன் அண்ட் இந்த வருஷம் நான் வந்து எதெல்லாம் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இந்த வருஷம் நியூ இயர்க்குன்னு பெருசா நான் ரெசல்யூஷன் அந்த மாதிரி எதுவும் வைக்கல, போய் பேசக்கூடாது அதெல்லாம் இந்த மாதிரி நான் எதுவுமே வைக்கல. இந்த வருஷம் நான் வந்து பண்ண நிறைய தப்பு வந்து நான் நெக்ஸ்ட் இயர் பண்ணக்கூடாது அப்படின்னு. பெரிய தப்பெல்லாம் கிடையாது, நான் யாரையும் நம்பி ஏமாந்துட்டேன் இல்லை வந்து நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டிஜிட்டலாக நான் வந்து பண்ணுற சில தப்புக்கள் என்ன அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஈவன் என்னோட அக்கா கிட்ட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஈவன் யார்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆமாம் இல்லை நானும் இதை பண்ணேன், இது எனக்கும் இப்படி தான் தெரியுது அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வாங்கிட்டு இந்த வீடியோ நான் கண்டிப்பாக இந்த வருஷம் மேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். வியூஸ் போகுதோ இல்லையோ நான் வந்து எனக்கு என்ன யோசிக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். நான் 3 விஷயம் ரெக்ரெட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஸ்க்ரோலிங், டிஜிட்டல் ஸ்பெண்டிங் அண்ட் ஆட்டோ பேமெண்ட். இந்த 3 விஷயத்த நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்றுன்னா நான் வந்து இந்த வீடியோவில் அப்படியே கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஸ்க்ரோலிங். இது வந்து கேட்குறக்கே ஒரு புது டேர்ம் மாதிரி இருக்கும், என்னடா ஸ்விக்கி ஸ்க்ரோலிங் அப்படின்றாங்க அந்த மாதிரி. நான் வந்து தம் அடிக்க மாட்டேன், அதே மாதிரி வந்து குடிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனா இல்லைன்னா வந்து பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா இல்லை ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கலை அப்படின்னாலே ஈவன் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் தேல் ஸ்மோக் ஆர் லைக் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேல் டூ சம்திங். சில பேர் வந்து ஆர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாப்பிடுவேன். நான் வந்து பயங்கரமான ஃபுட்டி, சாப்பாடுனா ஒரு தட்டு நிறையா போட்டு 3 டைம்ஸ் சாப்பிடுவேன், ஹெல்த்தி சாப்பிடுவேன் அந்த மாதிரி கிடையாது. சாப்பிடுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லெவலில் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஏதாவது ஒன்று என்ன தனியாக இருக்கேன்றாலே அது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். அந்த மாதிரி தனியாக இருக்கிற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்விக்கி எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இன்ஸ்டா எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரி நான் ஸ்விக்கி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு வந்து ரியலைஸே ஆகலை அப்படின்னு லைக் 1 இயராக நான் கண்டினியூஸாக வந்து அந்த ஸ்விக்கிக்கும் எனக்கும் உண்டான பந்தம் வந்து இட்ஸ் லைக் அ மோர் ஸ்ட்ராங். ஒரு போடுவான் பாரு மெசேஜ், எனக்கும் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்குள்ளே இருக்கிற அந்த பந்தம் வந்து அதிகரிச்சுட்டே போச்சு. என்னால் வந்து சொல்லவே முடியல. அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாத நான் வந்து சாப்பிட்றது இன் அ சென்ஸ் வந்து ஹெல்த்தியாலாம் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்றத நான் சொல்கிறேன். லைக் ஸ்க்ரோல் பண்ணி ஏதாவது ஒரு தேவையில்லாத சாப்பாடு நான் வந்து காலையில் வீட்டில் வந்து சம்டைம்ஸ் சாப்பிடுவேன். மத்தியானம் வந்து எங்கள் அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடை வந்து நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு இந்த 5 மணிலேருந்து இந்த 7 மணிக்குள்ளே நான் இந்த மாதிரி தனியாக இருக்கிற டைம் ஐ யூஸ் டு டூ வீடியோஸ் பண்ணோன்னா வீடியோஸ் பண்ணுவேன், இல்லை ஏதாவது ரிலேட்டடாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டைம் தான் எனக்கு வந்து அலோனாக இருக்கிற டைம். அந்த டைம் வந்து எனக்கு சாப்பிடுவேன். பிரியங்கா ஸ்விக்கிலேருந்து ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா ஜொமேட்டோலேருந்து வரும், இல்லைன்னா என் மைண்ட் இருக்கே அது ஒரு கேடு கெட்டது. அதுக்கே வந்து இன்னும் ஸ்விக்கி நீ ஓப்பன் பண்ணாமல் இருக்க, ஒழுங்காக போய் ஜொமேட்டோ எடு ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னோட மைண்டே வந்து என்னை ஒத்துக்காது. நீ வந்து நல்லா இருக்கக்கூடாது, நீ நாசமாக போய் தொலை, ஆனால் நீ வந்து ஸ்விக்கி ஸ்க்ரோல் பண்ண அப்படின்ற ஒரு அடிக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து என்னை வந்து முன்னோக்கி இழுத்து நானும் வந்து டெய்லி காட்டுத்தனமான தீனி வந்து வாங்கி சாப்பிடுவேன். இட்ஸ் லைக் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. 3 to 4 months ரெகுலராக போபா டீ, லஸ்ஸி அந்த மாதிரி வந்து ரெகுலராக அதை வாங்கி சில்லுன்னு குடிச்சு எனக்கு வந்து டான்சில்ஸ் வந்து பிரச்சனையாகி அது வந்து இட் வாஸ் இன் ஸ்டேஜ் 3 வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வந்து எப்போவுமே மாதத்தில் வந்து 30 நாள் இருக்குன்னா அந்த 30 நாள் 25 நாள் நான் நோயோடு தான் தெரிவேன். எனக்கு வந்து உடம்பு சரி இருக்காது. அந்த மாதிரி வந்து எதனாலன்னு யோசிச்சா மூதேவி என்னால் தான்டா அதெல்லாம் நடக்குது, வேறு யாருனாலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்விக்கி ஸ்க்ரோலிங்கிறது இது இருக்குது. ஜாஸ்தியான கட்டத்தில் வந்து என்னென்னா நான் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இந்த ஸ்விக்கியில் வந்து இன்வாய்ஸ் நம்ம வந்து டோட்டல் பில் இந்த ஒரு 6 மாதம்னா அந்த 6 மாதத்துக்கு நம்ம எவ்வளோக்கு சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து எனக்கு 4 மாதம் கிட்ட நான் வந்து என்னோடய இன்வாய்ஸை ஓகே எவ்வளோக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நான் வந்து 29,000 ரூபாய்க்கு லைக் கிட்டத்தட்ட நியர்லி 30,000 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த 4 monthsல. இது வந்து என்னென்னா சம்டைம்ஸ் நான் வந்து என்னையவே இது பண்ணிக்கலாம், ஓகே நம்ம சம்பாதிக்கிறது வந்து சாப்பிட்றதுக்காக அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் சம்பாதிக்கிறத வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்விக்கியில் செலவு பண்ணியிருக்கேன். இதில் பெரிய பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் என்னென்னா எனக்கு தெரியவே இல்லை
நான் வந்து இந்த ஸ்விக்கியில் தான் வந்து செலவு டெய்லியும் வந்து இதுக்கே வந்து நான் 1000 கூட இல்லை, அட்லீஸ்ட் 500. யூ திங்க் ஆஃப் லைக் 500 ஒரு நாளைக்கு வந்து 250 ஓகேவா, பேர்லி மினிமம் 250 நான் வந்து என்னோட ஸ்விக்கிக்கே நான் வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்றது. ஏன்னா ரெகுலராக பில்ஸ் வந்து வந்துக்கிட்டே என்னில் பார்க்குறோம் இல்லையா நம்ம என்னென்னலாம் வாங்கி அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மூமெண்ட் வரும்போது மனசே ரொம்ப வலிக்குது. எதுக்கு நம்ம வந்து இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம். என்னன்னா எனக்கு ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த டைமில் வந்து எனக்கு சாப்பிடணும், ஆனால் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால நான் போய் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஒரு ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்றேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வந்து சேட்டன் கடை இருக்குது, அதே மாதிரி வந்து காஃபி கடை இருக்குது, அந்த மாதிரி லைக் குட்டி குட்டியாக பேக்கரி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இனிமேல் ஸ்விக்கியில் நம்ம வந்து ஆர்டர் போடக்கூடாது, நான் நேர்லேயே போய் வாங்கி சாப்பிடலாம். இஃப் இன்கேஸ் ரொம்ப சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஏதாவது பிரியாணி லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம். ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றத நான் தப்பே சொல்லலை. அகெயின் இட் வாஸ் மை மானங்கெட்ட மைண்ட் ஹூ இஸ் லைக் கண்டினியூஸாக வந்து நீ இதில் வாங்கி சாப்பிடு, நீ இதில் வாங்கி சாப்பிடு அப்படின்னு வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற மைண்டு கிட்ட வந்து ஓகே உனக்கு சாப்பிட்ணும்ல, நான் வந்து உனக்கு வாங்கி தரேன். ஆனால் நான் என்ன வாங்கி தருவேன்னா, நானாக போய் அந்த கடையில் போய் நான் வாங்கி சாப்பிட்டுவேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த 1 மந்த்தாக நான் என்ன பண்ணேன்னா, நானாக போய் கடையில் வாங்கி சாப்பிட்டு அதை வந்து ஓரளவுக்கு, ஆனால் நான் வாரத்தில் ஒரு தடவை இப்போ ஸ்விக்கி ஆர்டர் போடுறேன் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல. பட் அப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. இது வந்து ஒரு ஹேபிட், ரொம்ப ரொம்ப பெரிய ஹேபிட் மாதிரி எனக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் நான் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து, இது வந்து தவிர்க்கணும்னு இல்லை, யூஸ்வலாக எல்லாருமே வந்து வச்சிருக்கிற விஷயம் தான் என்னென்னா, கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து காசு வச்சுக்கிறது. நம்ம கேஷை இப்போ யாருமே வந்து கையில் கேஷ் வந்து எங்கேயுமே கேரி பண்ணிட்டு போகிறதில்ல. யூஸ்வலாக எல்லாருமே வந்து யூபிஐ தான் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த யூபிஐயில் வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கணக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்லுவீங்க உனக்கு வந்து பணத்திமுறை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஐ ஏர்ன் லைக் ஒரு டீசெண்டான அமௌண்ட் சேலரி தான் நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக. நீங்கள் நினச்சிக்கோங்க, இப்போ நான் வந்து ஸ்விக்கியில் வந்து காசாக கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த காசு வந்து ஓகே இவ்வளோ காசு நான் வந்து ஒரு நாளைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் லைக் அக்கௌண்ட்டில் இருக்க காசு வந்து நான் இப்போ 1000 ரூபா இருந்தாலும் அது 1000 அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் தான் இருக்கும். என் மட்டும் உங்களுக்கு புரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, 200 ஓகே 200 தானே, 200 அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி வந்து 1000 ஜஸ்ட் 1000 டேக் இட், அந்த மாதிரி வந்து நானே வந்து ஒரு என் மைண்டுக்கே அது வந்து பெருசாக தெரியல அந்த கேஷ் வந்து. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியாமல் நான் வந்து நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் நான் வந்து ஒரு 500 to 600 நான் வந்து எப்படியாச்சும் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அது எனக்கே ஏன்னு தெரியல, நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாது. திடீர்னு நம்ம போட்டால் அது வந்து போயிடும். 30,000 ஓகேவா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து 30,000 அப்படின்னு இருக்கும்போது இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நார்மலாக ஓகே 30,000 அந்த மாதிரி தோணுதா. ஆனால் இதுவே நான் கையில் வந்து கேஷ் வச்சுருக்கேன், இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி தோணும். கேஷாக நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது இந்த நோட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் எனக்கு வந்து ஐயோ இவ்வளோ காசு நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி. இது வந்து கையில் நான் 2300 தான் வச்சுருக்கேன். ஆனால் இதுவே வந்து ஏதோ நான் ரொம்ப பெரிய காசு வச்சுருக்க மாதிரியும் அப்படி தோணும். அண்ட் அதே மாதிரி இதை செலவு பண்ணும்போது எனக்கு வலிக்கும். ஆனால் இந்த மாதிரி யூபிஐயில் வைக்கும்போது இந்த காசு செலவு பண்ணால் எனக்கு வலிக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து அது வந்து என்னால் அதை ஃபீலே பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, இந்த யூபிஐயில் வந்து லைக் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கையில் எப்போவுமே கேஷை வச்சு அதை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இந்த மாதிரி திருந்தம்போது என்னோடய சமூகம் என்ன திருந்த விடலை. எல்லாருமே ஏமா யூபிஐ இல்லையா, 40 ரூபாய்க்கு நான் போய் 100 ரூபா நோட்டை காமிச்சேன்னா சில்லறை இல்லையா, யூபிஐ பண்ணுங்க. அதே மாதிரி பஸ் டிக்கெட்டுக்கு போனால் பஸ் டிக்கெட்டா சில்லறை இல்லையா, யூபிஐ பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே என்னை வந்து இந்த யூபிஐ யூஸ் பண்ண நிர்பந்தப்படுத்துகிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. பட் சம்மாவும் நான் வந்து இப்போ ரொம்ப ஓரளவுக்கு ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் ஒரு நாளைக்கு வந்து இப்போ 600 எனக்கு செலவு ஆகுது அப்படின்னா, நான் அதை ரொம்பவுமே கன்ஸ்டெயின் பண்ணி நான் வந்து தேவையில்லாமல் நான் வந்து செலவு பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எதெல்லாம் ரொம்ப நெசசிட்டியோ அதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறக்கு மாதிரி வச்சுருக்கேன். அது மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் இருந்து தான் நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அண்ட் அந்த டைமில் எல்லாமே வந்து யூபிஐ வந்து செம க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த யூபிஐ
ஜிபே க்ரோத் ஆகிறதுனால இப்போ வந்து என்கிட்ட ஒரு 50,000 டிஜிட்டலாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதே 50,000 நான் வந்து கையில் கேஷாக நான் எப்போவுமே வச்சுட்டு சுற்றுவேனானா கிடையாது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து கொரோனானால வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ டிஜிட்டலாக ஆக நம்மளும் இதுவாகிட்டே தான் இருக்கணும். பட் ஓவர் செலவு வந்து இந்த மாதிரிலாம் நான் கட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன். இதை நான் என்னத்தை சொல்ல எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் வேணுக்குன்னே லைக் இந்த டைம் வந்து எனக்கு இது பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ்க்கெல்லாம் மேண்டேட்ரி. ஏன்னா நான் வந்து வாழ்கிறதே நெட்ஃப்ளிக்ஸில் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு செலவு பண்ணுறது வந்து அந்த 200 பெருசாக எதுவுமே தெரியாது. பட் இந்த அமேசான் ப்ரைம், ஸ்பாட்டிஃபை அப்படின்னு கண்ட ஆப்புக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த கூகுளுக்கு வந்து மெயிலே வரமாட்டேங்குது. ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த கூகுளில் மெயில் கூட வரமாட்டேங்குது. யூ கான்ட் ஈவன் ரிசீவ் மெயில்னு வருது. நீ சென்ட் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, நீ மெயிலே ரிசீவ் பண்ண முடியாதுன்னு வருது. அந்த இதில் வந்து நான் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் நான் போட்டு தான் ஆகணும். அந்த 200 நான் அவனுக்கு கட்டி தான் ஆகணும். அப்போ தான் எனக்கு வந்து, ஏன்னா அந்த மெயிலான ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப மேண்டேட்ரியான அக்கௌண்ட்டு. அதில் தான் எனக்கு எல்லா டிரான்சாக்ஷன்லேருந்து ஈவன் நான் வந்து ஒரு பாஸ்வேர்டாக இருக்கட்டும் அது எல்லாமே அதில் தான் நான் அந்த இமெயிலில் தான் வச்சுருக்கேன். அப்போ நீ அதையவே கட் பண்ணும்போது அதுக்கு நீ காசு கேட்கும்போது நான் அந்த ஆட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஒரு காலக்கொடுமை. அந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, ஈவன் ஒரு மெயில் ரிசீவ் பண்ணுற கூட இதுதான் பண்ணணும். அண்ட் என்னால் எதையும் மாற்றக்கூட முடியாது. ஏன்னா அதில் தான் நான் எல்லாமே லிங்க்கும் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்ற போது இந்த ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன்றது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் அதை நம்மளால் தவிர்க்கவும் முடியல. எப்படின்னா என் அக்கௌண்ட்டில் வந்து இப்போது ஒரு 20ஆம் தேதி ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் அக்கௌண்ட்டில் வந்து 19ஆம் தேதி காசே இருக்காது. 20ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகிடுது, என்கிட்ட காசு இல்லை. 21ஆம் தேதி காசு வருது. நான் ஒரு ஜாலியில் இருக்கேன். ஓகே, இதுக்கு இந்த 1000 ரூபா வரப்போகுது, இதில் நான் வந்து இந்த செலவெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த 1000 ரூபாய்க்குள்ள வந்து 400 ரூபா தான் இருக்கும். 600 ரூபாய்க்கு காணும். ஏன்னா அந்த ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போயிருக்கும். அப்படின்ற போது எனக்கு செம்மையாக வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஐ ஃபீல் பிட்ரைட். என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து மோஸ்ட்டாக தேவையில்லாத ஆப்பெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வச்சுறேன். என்னைய நானே வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு வந்து இந்த 3 விஷயத்த வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நான் பண்ணவே மாட்டேன். பண்ணுவேன், இதெல்லாம் மேண்டேட்ரியான விஷயந்தான். ஆனால் வந்து ஓவராக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, லிமிட்டாக பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து இதெல்லாம் வந்து அடங்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இது வந்து எனக்கே நான் வந்து பண்ண செல்ஃப் ரியலைசேஷன். அது உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் நான் சொல்லலை. இஃப் யூ வாண்டட் டு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நான் தான் வந்து பிரியங்கா.